ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல வெளியான லூத்தர் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். 16ஆம் நூற்றாண்டுல கடவுளுடைய ஜட்மெண்ட்ஸை வச்சு கடவுளை பாத்தீங்கன்னா காட் ஆஃப் ஹேட் அப்படிங்கிற மாதிரி மக்கள் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அது காட் ஆஃப் ஹேட் இல்ல, காட் ஆஃப் லவ் அப்படின்றத பிரீச் பண்றதுக்காக ஜெர்மன் மாங்கா இருக்கிற லூத்தர் களமிறங்குறாரு. ஒரு அகஸ்டீனியன் பிரேயரா இருந்து ரோம்ல மாங்கா மாறின லூத்தர் பாத்தீங்கன்னா கேத்தலிக் சர்ச்ல மெட்டீரியலிஸ்டா பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கத பாக்குறாரு. அதை எதிர்த்து 95 தீசிஸ் எழுதி ஒரு ஆன்மீக புரட்சியா அந்த காலகட்டத்தில் உருவாக்குறாரு. இவருடைய லைஃப் பீரியடில் நடந்த உண்மை சம்பவங்களுடைய தொகுப்பு தான் இந்த படமே. லூத்தர் ரோல்ல ஜோசப் ஃபைன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. ரொம்ப ஆப்டா சூட் ஆகுறாரு அப்படின்னு சொல்லலாம். சப்போர்ட்டிங் ரோல் நடிச்சவங்களும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. ராபர்ட் ஃப்ரைஸ் உடைய சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கான பிளஸ் அமைஞ்சிருக்கு. ஜெர்மனி, செக் ரிபப்ளிக், இட்டாலி மாதிரியான லொகேஷன்ல எடுக்கப்பட்ட காட்சிகள் எல்லாம் பிளசண்டா இருக்கும் பார்க்கிறதுக்கு. ரிச்சர்ட் ஹார்வேயோட ஒரிஜினல் ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மார்ட்டின் லூத்தருடைய லைஃப்ல நடந்த ஹைலைட்ஸ் எல்லாத்தையும் ஒரு கோர்வியா ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் இந்த படமே வந்து எடுத்திருக்காங்க. அவருடைய கதை பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அதை இன்ஸ்பைரிங்கா எடுக்கிறதுக்கு பதிலாக ரொம்ப போரிங்கா எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஜான் ஆஸ்பனுடைய பிளேவை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு பிளேவை ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரீன் பிளேவா வந்து கன்வெர்ட் பண்ணாம கோட்டை விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துல இருக்கிற காட்சிகள் எல்லாமே ஹிஸ்டாரிக்கலா எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பில் ஆவரேஜ் மூவியா வந்திருக்கு. படத்துல மைல்ட் எலக்ட்ரானிட்டும் கோர் எலிமெண்ட்ஸும் இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. லூத்தர் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.75 out of 10.